ஆனா ரொம்ப ஒரு துயரமான துக்ககரமான நிகழ்வு காஷ்மீர்ல பெஹல்காம் பகுதியில் நடந்திருக்கிறது. அதுவும் ரொம்ப முக்கியமா என்னன்னா எல்லாமே ரொம்ப இன்னசென்டான மக்கள். தமிழ்நாட்டில இருந்து, கர்நாடகால இருந்து, மகாராஷ்டிரால இருந்து நிறைய அரசு அதிகாரிகள் கூட உங்களுடைய எல்டிசியை பயன்படுத்தி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சமீபத்தில் திருமணமாகி ஒரே ஒரு வாரம் ஆகியிருக்கக்கூடிய நேவியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், எல்லோருமே நடுத்தர மக்கள். இந்த நேரத்துல காஷ்மீருக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக போனவங்க. திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட விதம் ஒரு மனிதன் இப்படியெல்லாம் செய்வானா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள எழுப்பியிருக்கு. அதுவும் நான் இந்த நேரத்துல எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட, ஆனா வரக்கூடிய தீவிரவாதிகள் அப்படி நினைக்கல. நீ குரான்ல இருந்து 2 வெர்ச சொல்லு, உனக்கு தெரிஞ்சிருக்கா, நீ இந்துவா முஸ்லீமா, இதெல்லாம் கேட்டு 26 பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக, அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க. அவர்களும் கூட ஒரே நாள்ல திரும்பி வர வேண்டிய கட்டாயம். இதே நேரத்தில் இந்தியாவில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்களும் அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிறாங்க. அதனால் இதோடைய டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடுக்கு போகக்கூடிய நேரம், அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி இங்க இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் ஐஎஸ்ஐ இன்ஸ்பயர்ட் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட இதுல முக்கியமா இருக்க போகும். அதனால இந்த நேரத்தில் எல்லா மக்களும் கூட அமைதியா இருக்கணும். ஏன்னா யாரும் சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்க்குற எல்லோருமே ஆக்ரோஷமா பதிவுகளை போடுறாங்க. தேவையில்லாதது. அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க. நேற்றிலிருந்தே நாம் பார்க்கின்றோம், அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய ஆளுநர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ, எப்படி கொடுக்கணுமோ, எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. அதனால் மக்கள் அதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையை நம்ம நிறுத்தக்கூடாது. எல்லோரும் நம் வேலையை செய்யணும். காஷ்மீர் போறவங்க போகணும். நாளைக்கு நான் காஷ்மீர் போறதா புக் பண்ணியிருக்கிறேன், வர்ற ஜூலை மாதம் அமர்நாத் யாத்திரா நடக்குது, நான் போகணும் நினைக்கிறவங்க கண்டிப்பா போகணும். இந்த கோழைத்தனமான இந்த தாக்குதலுக்கெல்லாம் பயந்து நாம் நம்முடைய வேலையை நிறுத்தினாதான் அந்த தீவிரவாதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயமா இருக்கும். அதை பண்ணக்கூடாது. எல்லோரும் நம் வேலையை செய்வோம். காஷ்மீருக்கு யார் போகணும்னு நினைக்கிறோமோ போகும். நிச்சயமாக அரசு இதற்கு என்ன தவறுக்கு பதிலடி கொடுக்கணுமோ அரசு நிச்சயமா அதை கொடுக்கும். வக்ஃப் மசோதாவை எதிர்க்கவே அதே போல அமித்ஷா பதவி வழங்கணும்னு சொல்லிட்டு திருமாவளவன், அப்புறம் நம்ம சுப்பிரமணிய சாமி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அரசியல் பேசுறவங்க பேசிக்கிட்டே தாங்கன்னா இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பிரதமர் அவர்கள் 3வது முறையாக பதவியேற்ற பொழுது 2024 ஜூன் 9ஆம் தேதி பதவியேற்ற அன்னைக்கே காஷ்மீர்ல ஒரு டெரர் அட்டாக் இருந்துச்சு, 8 நிமிஷம் கழிச்சு அன்னைக்கு. ஏன்னா அவர்களை பொறுத்தவரை, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும், ஐஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அமைதியை குலைக்கணும், அச்சுறுத்தலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தொடர்ந்து நடத்துறாங்க. நான் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய தலைப்பு இல்லை என்றாலும் கூட இதையும் பேசுறேன். நீங்க ஓவராலா பாருங்க, காஷ்மீரை பொறுத்தவரை கட்டுக்குள்ளதான் இருக்கு. 370 எடுக்கப்பட்ட பிறகும் கூட கட்டுக்குள்ளதான் இருக்கு. இந்த துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு இந்தியர்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும். அரசு இயந்திரங்கள் செயல்படுறாங்க, இதற்கான பதிலடியை கொடுப்பாங்க. இதிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அரசியல் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய